ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சலம்பல அந்த சாங்கில் வந்து செகண்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டெப் ஈஸி தான், அந்த ஸ்பீடாக அந்த ஆடணும், அதுதான் வந்து விஷயம். ஓகேவா? அந்த எனர்ஜி லெவல் தான் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு டான்ஸ் வீடியோஸ் பிடிக்கும், டியூட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னா டேவிட் ஸ்டெப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கூல். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன் நார்மலாக அப்படி நின்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நின்றுட்டு ரைட்டில் 1 2 3. ஓகே, 3 4 இதே மாதிரி தான் 8 கவுண்ட்ஸாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? கூல். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சைட். ஓகே, 1 2 3. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா நார்மலாக இப்படி நின்றுட்டே பண்ணாமல் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு 1 2 3. ஓகே, 4. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, நம்ம ஸ்லோவாக பண்ணுறதுனால அந்த 4 கொண்டு வரல. எப்படின்னா 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. ஓகே, 4 வரும்போது நம்ம இப்படி ஹால் ஆகணும். ஓகேவா? அதாவது பொசிஷனுக்கு வரும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி நின்றுக்கிட்டே இப்படி பண்ணாமல் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கூல். ஸோ இந்த ஸ்டெப் 4 போட்டு பொசிஷன் வந்துடுவீங்களா? வரும்போது உங்களோட 2 ஹேண்டுமே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் 1 2 3. ஸோ லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட். ஓகே, கூல். என்ன பண்ண போறோம்னா முட்டி தான் ரொம்ப முக்கியம். இந்த நீல் வந்து 1 2 3. ஸோ லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட். ஓகே, 1 2 3. ஸோ டைமிங் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால டக் டக் டக்னு பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 முடிச்சிங்களா? முடிச்சுட்டு 4 வரும்போது லெஃப்ட் லெக்கை தூக்கி இப்படி பண்ணுங்க. ஓகேவா? கூல். ஸோ ரெடி? 1 2 3 4. ஓகே, 4 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, லெக்கை பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் மூவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபஸ்ட்டு மேலே, ரைட் ஹேண்ட் கீழே வரும். எப்படின்னா 1 2. ஓகே, கூல். ஸோ 1 2 மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி முடிக்கிறோமா? முடிச்சுட்டு 1 2 தென் 3 4. ஓகே ஓகே, ஸோ 3 4 வரும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக லெஃப்டில், அதாவது ரைட் சைடில் டேர்ன் பண்ண முடியாது, நீங்கள் எங்கேயே. ஓகே, 1. ஓகே, எப்படின்னா 1 2 3 4. ஓகே, ஸோ 3 4 பண்ணும்போது உங்கள் ஹெட்டை வந்து, அதாவது இப்படி இருக்கா, 1 2 தென் 3 4. ஓகே, ஹெட்டை இப்படி ஷேக் பண்ணணும். லெக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப மைன்யூட் கிடையாது. நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் ஆடும்போது இந்த லெக் மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, அர்ஜென்ட்டாக என்னென்னா நீங்கள் ரைட் சைடுக்கு டேர்ன் ஆகணும், அவ்வளோதான். இப்போ எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கூல். தட்ஸ் இட். ஸோ லெஃப்ட் சைட் 4 செட், ரைட் சைட் 4 செட். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மைக் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் இது கண்ட்ரோல்டாக ஆடிட்டுருக்கேன். அதாவது டீச் பண்ணுறதும் சரி, நீங்கள் ஆடும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஆடிக்கோங்க. ஓகேவா? கை காலாக லூஸாக விட்டு ஃப்ரீயாக ஆடிக்கோங்க. கூல். ஸோ இது சொன்னது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சா? இப்போது ஒரே ஒரு இதான் பண்ண போகிறோம். லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டு, ரைட் லெக் இப்படி மடக்கி இந்த மைக் பிடிச்சிக்கிறேன். மடக்கிட்டு இப்படி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். லெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் மூவ்மெண்ட். ஹேண்டில் தான் நம்ம வேரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்டில் என்ன பண்ண போகிறோம்னா 2 ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்னா 1 2 3. லெக் நான் சொல்கிறேன். ரெடி? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ லெக் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ரெடி? 1 2 3 4 5 6 7 8. நான் மைக் இருக்கிறதுனால தான் ஜம்ப் வந்து வெறும் ரைட் லெக்கில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லெஃப்ட் லெக்குமே ஸ்லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது. இப்போ நான் மைக்கை பிடிச்சிட்டு பண்ணுறேன் பாருங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு 4 5 6 7 8. ஓகே, ஸ்லைட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஸ்பீடில் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ 7 8 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இப்போ 7 8 முடிச்சுட்டு உடனே லெஃப்ட் லெக் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு ரைட் சைடு லைட்டாக டேர்ன் ஆகிடுங்க. டேர்ன் ஆகிட்டு 1 2. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகிட்டு 1 2 தென் 3 4. ஓகே, ரைட் சைடு 1 2 அப்படியே டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைடு 1 2. ஓகே,
ரெடி? 1 2 3 4. தென் ரைட் லெக் இப்படி தூக்கி 5 6. ஓகே, இப்படி இப்படி தடை விடுங்க. 5 6. தென் ஹேண்டில் இப்படி ஒரு ரொட்டேட்டை போட்டு ரைட் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பின்னாடி எடுத்துகிட்டு வர வரைக்கும் உங்களோட ஹேண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாக்டாக கவுண்ட்டை ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, லெக்கை தூக்கிட்டு இது 2 ஸ்வைப் பண்ணி இப்படி முடிச்சு போடுறீங்க பாருங்க, அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. கரெக்டாக பண்ணிங்கன்னா சிங்க் ஆகிடும். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு லெக்கு பின்னாடி வந்ததுக்கப்புறம் அப்படி பண்ணணும். ஓகே, ஸோ ரைட் லெக்கு பின்னாடி லேண்ட் ஆனோனையும் ஹேண்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ரெடி? இப்படி பண்ணீங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கூல். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்பு. இது ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஒரே திங், ஃபாஸ்ட்டாக ஆடணும், அதுதான் மேட்டர். ஓகே, கூல். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களை ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ் ஸ்டேடியம். பாய்.